பாருங்க நம்ம சேனல்ல முள்ளங்கி சப்பாத்தி செய்யலாம்னு இருக்கோம். இப்போ அது தேவையானதெல்லாம் போட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க இதுல 1 கப் மாவு எடுத்துக்கிறேன். இது போட்டுக்கங்க. ஒரு முள்ளங்கி திருவியது இது சேர்த்திக்கங்க. கரம் மசாலா, கொஞ்சம் ஓமம், காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு எடுத்தோன்னா தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏற்கனவே முள்ளங்கியில் தண்ணி சத்து இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் முள்ளங்கி இதோட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க முள்ளங்கியில் இருக்க தண்ணியே இப்படி இருக்கு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாம். எடுத்தோன்னே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு திரும்பி நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்க இந்த சைஸ்ல மாவு உருண்டை பிடிச்சுக்குங்க. இப்போ நம்ம உதிரி மாவுல நல்லா தொட்டுட்டு தட்டிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி தட்டியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி கல்ல போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டின சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்க லேசா எண்ணெய் போட்டுக்குங்க. பாருங்க சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சிம்பிளான ஹெல்த்தியான முள்ளங்கி சப்பாத்தி. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.